இட்ஸ் மண்டே மார்னிங் டே 5:30 போலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து லைட்டாக ஒரு வார்ம் வாட்டரும் போட்டு குடிச்சிட்டு ஒரு 7 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா பால்காரர் வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட பால் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம் இருந்துச்சுன்னா பாத்திரமும் கழுவி போட்டுருவேன். தண்ணி பிடிக்கிற வேலை இருக்கும், ஸோ அதையே பிடிச்சிட்டு துணி இருந்துச்சுன்னா அதை வந்து ஊற வச்சுட்டு வந்துடுவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீட்டாக எடுத்து வச்சு வீடு வாசல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்லா கூட்டி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்தோம்னா தோசை மாவு என்னென்னே தெரியல, இட்லிக்கு போட்ட மாவு வந்து இட்லி சரியாகவே வரல, அரிசி வந்து கொஞ்சம் கலராக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இட்லி சுட்ட வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாகவே வந்து பார்த்தோம்னா காலையில் தோசை சுடுற வேலை தான். ஸோ தோசைனா கொஞ்சம் மேனேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார சட்னி தான் வந்து வச்சுருந்தேன். பூஜா ரூமுக்கு வந்து 2 விளக்கு ஏற்றி அந்த சாம்பிராணி வைக்கும்பொழுது வீடு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த மார்னிங் இப்படி தான் போகும். என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல்